ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் நேற்று நம்ம பார்த்த அந்த கைன்மாஸ்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 16:9 கொடுத்துக்கிறேன். மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இங்கே ஒரு எம்டியாக வந்து எவ்வளோ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஆடியோ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கையை வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ. நான் வந்து இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து ஒரு பார்டர் பேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த பார்டர் பேஜ். ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துடலாம். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த பிஎன்ஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஓவர்லே கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா. நான் வந்து எனக்கு செட் ஆகுது, ஸோ நான் ஓவர்லே கொடுத்துக்கிறேன். அண்ட் அகைன் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. ஸ்ப்ளிட்ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபுல் கொடுத்துடலாம். வால்யூம் மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ப்ளே ஆகிட்ருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். டெக்ஸ்ட்குள்ளே போய்க்குவாங்க. நம்ம வந்து எப்பவும் போல் கேஷுவலாக லிரிக்ஸ் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் எப்படி வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படி சொல்லி வீடியோ நிறையா போட்டிருக்கேன். நான் வந்து ஐ பட்டனில் லிங்க் திறன போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து இப்போ லிரிக்ஸ் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை அங்கேயே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் கீழே இறக்க தேவையில்லை, ஏற்ற தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம செகண்ட் லிரிக்ஸ் டைப் பண்ணிக்கலாம். சேம் இதுவுமே வந்துட்டு இங்கே இருக்கட்டும். இதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேலே டபுளே கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து ஃபாண்ட் ஆப்ஷன். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு லாட்டின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கஸ்டம் ஃபாண்ட்ஸ் அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஃபாண்ட் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். ஸோ வந்து அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ வந்து இப்போ நம்ம இதில் இருக்கிற ஃபாண்ட்டை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். லாட்டின்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப் ஸ்டார்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஃபாண்ட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த இடத்துல நம்ம. அண்ட் இதே ஃபாண்ட்டை வந்து எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. டெக்ஸ்ட் மீன்ஸ் ஃபாண்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதை சூஸ் பண்ணிவிட்டு அனிமேஷனுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற அனிமேஷன் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளே வந்து ஓனாக வந்து அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. ரைட் ஆப்ஷனுக்கு மேலே அதுக்கு கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே கொண்டு வாங்க. அதை கீழே கொண்டு வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு நம்ம எண்டுக்கு கொண்டு போயிருங்க. அதை எண்டுக்கு கொண்டு போய் இப்போ ஜூம் இன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அழகாக வந்து வெளியே வருது அது. ஸோ ஒன்று செகண்ட் ஃபாண்ட்டுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் செகண்ட் ஃபாண்ட்டுக்கு பாருங்கள். சேம் இதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம்.
காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்படி வந்து நம்ம ஓனாக வந்து அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதால இந்த வீடியோ. என்னதான் வந்து நம்ம கைன்மாஸ்டரில் வந்துட்டு நிறைய அனிமேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாலுமே வந்துட்டு ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. காய்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து ஈஸி தான் அந்த அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது. ஸோ வந்து தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.